யாத்ராகமம் 19 இஸ்ரவேலர்கள் சீனாய் மலையில் கண்ட முக்கிய காட்சிகள் என்ன தெரியுமா? தேவன் சீனாய் மலைக்கு ஒரு பெரிய தேவதூதர்கள் படையை அனுப்பினார். அவர்கள் சமாதான தூதுவர்களாக வரவில்லை. தேவனுடைய மகிமையோடு பிரகாசிக்கும் ஓர் அக்னி சேனையாக, தேவனின் பிரசன்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க ஒரு சுடர்விடும் சேனையாக அவர்கள் அணிவகுத்து வந்தனர். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் அதைத்தான் நமக்கு விளக்குகிறது. 3ஆம் நாள் காலையில் மலையின் மேல் ஒரு அடர்ந்த மேகம் தோன்றியது. இடி முழக்கம், மின்னல்களும் மலையை சூழ்ந்தன. அவர்கள் வெறும் புயலை பார்க்கவில்லை, பரலோக படைகள் கடந்து வந்ததை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். உபாகமம் 33:2 கூறுகிறது, கர்த்தர் சீனாயிலிருந்து பல்லாயிரக்கணக்கான தேவதூதர்களுடன் வந்தார். பல்லாயிரக்கணக்கான தேவதூதர்கள் அவருடன் அக்னியாய் வந்தார்கள். அப்பொழுது காற்று புகையினால் நிறைந்தது. அவர்கள் காலடியில் பூமி அதிர்ந்தது. தேவனின் வருகையின் சத்தம் மோசேயை மேலே வரச் செய்தது. அது அச்சமூட்டுவதாகவும் நடுக்கம் தருவதாகவும் பரலோகமும் பூமியும் ஒன்றோடு ஒன்றாக மோதிக்கொள்வது போலவும் இருந்தது. சீனாய் மலையின் மேல் தேவன் இன்றும் வல்லமையுடன் இருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் ஆமீன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள்.